யாரும் இல்லை. அவரது வட்சஸ்தலத்தில் இருந்து இந்த பக்த சம்ரக்ஷணைக்கு ஊக்குவிப்பவள் தாயார்தான். அகலகில்லேன் இறையும் என்று ஒரு சனம் கூட அவரை விட்டு பிரியாமல் அந்த தாயார் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாளாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட ஜெகநாயகி வேதாந்தம் முழுமுதற் கடவுள் யார் என்று தேடிக்கொண்டு வரும்போது ஸ்ரீமன் ராமாயணனின் ஸ்ரீமன் நாராயணனின் திரு மார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி வீற்றிருப்பதைக் கண்டதும் இவரே பரபிரம்மம் என உறுதியிட்டதாம். நிகரில் புகழாய் என்று நம்மாழ்வார் பாசுரமிட்டது கூட உமக்கு புகழை தருபவள் தாயார்தான் என்று உறுதியாக சொல்கிறார். ஆகவே அவர் பூபாலன் என்றால் அவரையே பரிபாலிப்பவள் நமது தாயார் என்று புரிகிறதல்லவா? நமது தமிழ்நாட்டில் சாதாரணமாக யாராவது ஒரு வீட்டுக்கு சென்று ஒரு விசேஷத்துக்கு போனால் முதலில் என்ன விசாரிப்பார்களாம் தெரியுமா? இந்த வீட்டில் மதுரையா சிதம்பரமா என்று கேட்பார்களாம். ஆச்சரியப்படாதீர்கள். மதுரை என்றால் மீனாட்சி, சிதம்பரம் என்றால் நடராஜர். மதுரை என்றால் அந்த வீட்டில் இல்லத்தரசியின் சாம்ராஜ்யம் நடக்கிறது, அவள் பேச்சுக்கு மறுபேச்சில்லை என்று அர்த்தம். சிதம்பரம் என்றால் அங்கு ஆணாதிக்கம் அதிகம். ஆகவே எதை பேச வேண்டுமானாலும் வீட்டு தலைவரிடம்தான் பேச வேண்டும் என்று அர்த்தம். அதே போல ஆந்திர பிரதேசத்தில் வந்து விசாரித்தால் திருமலையா திருச்சானூரா என்றுதான் கேட்பார்களாம். சீனிவாச பெருமாள் வெங்கடாஜலபதி என்றால் நமது தாயார் திருச்சானூரில் தனியாட்சி செய்பவள் அல்லவா? ஆகவே இந்த மகாராணி ராஜ்யலக்ஷ்மி இதோ இந்த சென்னை பட்டணத்திலும் சர்வபூபால வாகனத்தில் எழுந்தருளி இருப்பது மிகவும் பொருத்தமல்லவா? அஷ்டத்துக்கு பாலகர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என்று 8 திசைகள். இந்த 8 திசைகளையும் பரிபாலிக்க எம்பெருமானால் நியமிக்கப்பட்டவர்களே அஷ்டத்திக்கு பாலகர்கள். கிழக்கு திசைக்கு தேவேந்திரன், இவரது ஆயுதம் வஜ்ராயுதம். மேற்கு திசைக்கு வருணதேவன், இவரது ஆயுதம் பாசம். வடக்கு திசைக்கு குபேரன், இவரது ஆயுதம் கதை. தெற்கு திசைக்கு யமதர்மன், இவரது ஆயுதம் பாசக்கயிறு. வடகிழக்கு திசைக்கு ஈசன், அதாவது பரமசிவன், இவரது ஆயுதம் திரிசூலம். வடமேற்கு திசைக்கு வாயுதேவன், இவரது ஆயுதம் அங்குசம். தென்கிழக்கு திசைக்கு அக்னி, இவரது ஆயுதம் தண்டம். தென்மேற்கு திசைக்கு துர்கை, இவரது ஆயுதம் வாள், அதாவது கட்கம் எனப்படும் வாள். ஆக இந்த அஷ்டத்திக்கு பாலகர்களும் அரூபமாய் வந்து இந்த வாகனத்தை தாங்குவதாக ஐதீகம். வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயக்மரக்மவ்யாமோஹதஸ்ஸதிராநிதிராய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ மாதாபிதாயிமதியஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாமாத்யஸ்ய ந குலவதேவ குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாக்மயபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேண பரகால கிரீந்திர விஸ்வான் ஸ்ரீமத்பராங்குதசமணம் பிரணதோஸ்மிருத்யம் முந்தொத்தனஞ்சே முயத்தி தரித்துரைத்து வந்தித்து வாயார வார்த்தி தந்த முருகோரம் ஜோலஜோல் மொய்வோம் பொருள் குருகூரன் மாறன் பேர் கூறு முயாத்தி சுமந்தெழுந்து மோந்தொத்தனஞ்சே நாற்போ
மோய்ந்துத்த நெஞ்சே இயத்துவாய் எம்மொழு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின் வண்ணன் புகழ் ஓம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோ செங்கன்மால் செங்கன்மால் சீரல் நீதி வினையோம் எங்கள் மால் கண்டாய் இவை இவையன்னே நல்ல இவையன்னே தீய இவையன் இவை அறிவனே இவையெல்லாம் என்னால் அடைப்பனே நீ கொன்னாதிரையவனே என்னால் செயற்பாலதன் முகப்புகழார் யாவரே பின்னயுமத்தென்னில் மிக புகழேன் யானல் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதிக்கென் நெஞ்சால் பெத்து நீயே பிறப்பித்த தந்தை நீ மத்தையார் ஆவாரும் நீ தேயோ மாயமான் மாயபலமாய முளைவாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி காட்டினி குதியோ நின்பால் கருமாம் உரிமே நிகாட்டிதி மேலார் அறியோமை என் செய்வான் எங்கனாய் கண்ணனே ஈதுரையால் என் செய்தால் என்படோம் யாமே அறிவினையோம் சேயோம் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்தொழில் பூமேய செம்மாதை நின்மார்வேல் சேர்வெத்து பாரிழந்த அம்மா நின் பாதத்தருகு சுவடும் தெரிவுணரோம் அன்பே பெருகி மிக இதுவன் பருகலாம் பண்புடையீர் பாரலந்தீர் பாவியேன் கண்கான் பரியா நொன்புடையீர் நும்மனுமந்து நொந்துரைத்தன் மாலார்தமக்கவர்தாம் எமக்கினியாதானம் ஆகிடைகான் நெஞ்சே அவரதிரத்தை யாதானம் சிந்தித்திருநாள்வர் ஈரைந்தின் மேலொருவர் எண்ணின் எட்டோடு நாள்வர் ஓரிருவர் அல்லமார்க்கு யாமார் வணக்கமார் ஏ பாவம் நன் நெஞ்சே நாமா மிகவுடையோம் நாள் அமர் முயன்ன வல்லரக்கனின் உயிரை வாழா வகை வழிதல்லின் வழியே ஆழாத பாரும் நே வானம் நே காலம் நே தீயும் நே நீரும் நீயாய் நின்ன நீ அன்னே ஆழ்புகழில் வீழ்விப்பார் நின்னுயன்னாய் போயென்ன சொல்லி என்போ நெஞ்சே நீ என்ன காட்டுபதேசம் தரினும் கை கொள்ளாய் கண்ணந்தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு அடியார் வேண்டா இழக்கவும் காண்டும் இரவ இழப்புண்டு எம்மாட்கொண்டாகிலும் யான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டும் மேனிச்சால் கரியானை உள்ளறியார் ஆடி நெஞ்சே பேயார் முறை கொடுத்தார் பேயார் போய் தேன் போன் சுவைத்து ஊனறிந்தறிந்தும் தீவினையான் பாம்பார்வாய் கை நீட்டல் பார்த்தோர் படுதுயரம் பேர் தோத ஆர்த்தோதம் தம்மேனே தாழ் தடவத்தான் கிடந்து தம்முடைய செம்மேனி கண் வளர்வார் சேர்ந்து சிறப்பால் வளராது பேர்வாமனார் புல்கினே ஒண்டமிழ்ந்த பூமி நீரேற்பரிது சொல்லு நீ யாமறிய சோழ்ந்து வேண்டினக்கால் தோன்
உண்ணாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் பின்னம் வாழ்ந்தெங்கும் தாழ்வரைகள் போலரக்கன் வண்டலைகள் தாமிடையா தாழ்வரை வில்லேந்தினார் தாம்பாலா புண்டாலும் அத்தலம்புதான் இலக பாம்பாலா புண்டு பல்லுறவையெல்லாம் படறிவித்தவித்தா உன் தொல்லுறவை யாரறிவார் சொல்லு இல்லை சூதரியா நெஞ்சமே எல்லை பகல் எண்ணாது போல்லை கண் மாத்தானைக்கெல்லாம் ஓரை வரையே மாறாக காத்தானை காண்டும் நேகான் புகிழறிவு கை கொண்டனன் நெஞ்சம் நாணப்படுமென்னாம் மானை உருவாகிக் கொண்டு உலகம் நீரேத்த சீரான் திருவாகம் தீண்டிட்டு சென்னெங்கு வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு இங்கெங்கெஞ்சாலிடை கொண்டு அண்ணங்கை பாருருவம் பார்வளைத்த நீருருவம் கண்புதையா காருருவம் தான் நிமிர்த்த காலே புதத்திலிருந்து கத்துவராமினால் மாலார் குடிபுகுந்தார் மேலால் தருக்கமிடம் பாட்டினொடும் வல்வினையார்தாம் வீத்திருக்கமிடம் காணாதிழைத்து இளையாப்பாய் நெஞ்சமே கொன்னேன் இளைக்க நமந்தவர்கள் பத்தி இழைப்பை நாய் தந்து போதாமல் நல்குவான் நல்காப்பான் தாய் தந்தை எப்பொயிர்க்கும் தானே தனி தோன்னல் தன்னல பொன்னில்லாதான் தானே பிறர்கட்கும் தத்தோ தானே இலக்கில் பார் கீழ் மேலான் மீண்ட வைப்பானால் அலக்கில் பார் பாரின் மேலானும் ஆதானம் செய்ய அகலிடத்தையாராய்ந்து அது சீரார் மனத்தலை வன்புன்பத்தை மாத்தினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கணிவான் தானோர் இருளன்னமாமேனே எம்பிரையார் தந்த அருளென்னும் தண்டால் அடித்து பணி கடந்த முத்தோ அதன்னே முடியால் விஷம் பலந்த முத்தோ நெடியாய் செறிகடல்கள் தான் நிமிர்த்து சென்னுலகமெல்லாம் அருகிலமாள் நீ அளந்த வண்ணேனும் கண்காணும் ஆழியான் காருருவம் இன்னே நான் காணாதிருப்பது என்னேனும் கட்கண்ணால் காணாத உறவை நெஞ்சென்னும் முட்கண்ணேல் காணும் உணர்ந்து ஒருவர்க்கு எளியனே செவ்வே இனந்துடாய் அலங்கலந்து உணரத்தனக்கிளையன் எவ்வளவன் அவ்வளவனால் எனக்கிளையன் எம்பெருமான் இங்கு இல்லை பண்டு போல் வீத்திருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ள அங்கே மடியடக்கி நேர்ப்பதனில் வல்வினையார்தாம் மீண்டு அடியடப்பதன்னோ அழகு அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலுபடி தாருமானோ சுழலக் குடங்கள் தலைமீதெடுத்து கொண்டாடி அன்ன தடங்கடலை மேயார் தமக்கு கனிமை வேண்டுவார் தாமோதரனார் தமக்கு அடிமை செய்யெண்ணம் தாம் செய்யும் தேவினைக்கே தாழுறவர் நெஞ்சினார் யாம் செய்வது பிடத்திங்கியாது முன்னறியில் தன்னுவக்கிரன்களோ யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாரு பாராக்கினான் நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாலும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாயாதியாய் சொல்வினையும் பால் கடியும் நீதியாய் நிச்சார்ந்து நின்னும் கிடந்தும் தெரிதந்தும் ஒண்ணுமோ வாத்தான் அண்ணங்க வன்புடையால் பொன்பயரோன் வாய் தகர்ந்து மார்பிடந்தான் அன்புடையனே அவனாம் இவனாம் உவனாம்
மத்தும் பரவனாம் அவனென்னிராதனாம் அவனே எனத் தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமார் அறிவுடையார் அரிதன்னே நாமே அது உடையோம் நல் நெஞ்சே மதிகரமே தந்தொழாய் மாலாரை வாழ்த்தா மதிகரமேல் அன்பாலமை வைக்கும் பொழுதுண்டு ஆராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திறன் ஆயினும் ஏந்தொழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழைக்க முயன்னோமோ நெஞ்சமே பேசாய் தலைக்கும் துளாய் பார்வன் தன்னை அழைத்தொருகாள் போயுபகாரம் பொழிய கொள்ளாது அவன் புகழே வாயுபகாரம் கொண்டவாய் போய்து கொப்ப மத்தில்லை வா நெஞ்சே போய் போய் அண்டரகில் போவியேல் பால பேத்தாய் உயிர்களாய் பாலுண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்து வலியமென நினைந்து வந்ததிர்ந்த மல்லர் வலிய முடியிடியவா வலியனின் பொன்னாழி கையால் புடைத்திடது கேளாதே பல்நாளும் நிற்குமே பாருண்டான் பாரமிழ்ந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடமுன் வளைத்தான் என்பாரிடமாவானும் தானானாரிடமே மற்றவர் காவான் புகாவாலவை நினைந்து வந்த சுரர்பாலை நவையில் மனத்துயரை வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை சேர்ந்த நெஞ்சம் நாவுடையவாயும் மிக வாய்ந்து மிக வாய்ந்த மாலைத்தாம் வாழ்த்தாதிருப்பர் இது வண்ணே மேலைத்தாம் செய்யும் வினையால் முயலும் வெண்மையை அஞ்சி திரையாம் சிறிதளவு வாசகத்தாலே தினேன் வானோர் தொழுதிரஞ்சும் நாயகத்தான் பொன்னடிக்கல் நான் கோரும் கூத்தாபதித்தனையே நானாலும் தேங்கோத நீரொருவன் செங்கன் மாங்காதமாகதியாம் வெண்ணரகில் சேராமல் காப்பதற்கு நீ கதியா நெஞ்சே நினை மானிடவர் ஒன்னிறப்பரண்ணே நினைத்திடவும் வேண்டானே நினைத்திரஞ்ச எவ்வளவர் எவ்விடத்தோர் மாலே அதுதானும் எவ்வளவும் உண்டோ எமக்கு நாட்டுக்கு உச்சமதாம் வீட்டை அமைத்திருந்தோம் அமைப்பொழிந்த மெந்தோளி காரணமா வெண்கோட்டை ஏழுடனே கொண்டானையே மனத்து கொண்டல்தான் மாகடல்தான் கோரில்தான் வண்டரா பூவைத்தான் மத்து தண்டனால் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவம் எம்மை பிரிந்து நோக்காது தம்முடைய பின்னே பிரிந்துடலும் செந்தனையார் தம்மிருந்திருகும் ஆவா என இறங்கார் அந்தே வலிதோகொள் மாவாய் பிளந்தார் மனமாளும் ஓரைவர் பண்குரம்பை தம்பை சிரமால் வித்து ஓரிடத்தே குணமேய தந்துழாயான் அடிக்கே தான் காணமகதன்னே வந்துழாய் சீரார்க்கும் மாண்பு மாண்பாவித்தன் ஞானம் மண்ணிறந்தான் மாயவள் நெஞ்சோன் பாவித்து உள்ளானதோர் காண்பானன் கண்ணவா மத்தொன்னு காணுரா சீர்பரவாதுண்ணவாய் தானுரமோ ஒன்று செங்கண்மால் யானுரைப்பது உன்னடியார்க்கென் செய்வான் நின் புகழில் வைகம் தம் சிந்தையிலும் மத்தினிதோ நீ அவர்க்கு வைகுந்தமென்னருளும் மறிகளோ மாறுதமோ தீயமோ தானோ
ஒருங்கெத்தம் கண்டிலமா ஆனேன்ன கண்ணுயரத்தாமெறிந்து காயுதித்தாள் தாழ் பணிந்தோம் வன்துயரை யாவா மருங்கு மருங்கோதமோதும் மணிநாகனையார் மருங்கே வரவரியரேல் எமக்கும் காணலாம் எப்பொழுதும் உள்ளால் மனக்கவலை தீர்ப்பார் வரவே இல்லையாள் வாழ்விழிதால் எல்லே ஒருவாறு ஒருவன் புகாவாறு மாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்னுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி தங்கு வல்வினையை மாத்தானோ நெஞ்சே தலி கொண்டு போற உணர்ந்தன்னை தெங்கும் தாழ்விடங்கள் பத்து புலால் வெள்ளம் தானுகளா வாழ்வடங்க மார்விடந்த மாலே படிச்சோதி மாத்தேல் இனி உனது வாழே போல் சீரில் பல தொழில் பக்தர்களே, நாம் தாயாரை இப்போது சர்வ பூபால வாகனத்தில் ஸ்ரீனிவாசர் திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொன்னது போல அஷ்டத்துக்கு பாலகர்களும் அரூபமாய் வந்து இந்த வாகனத்தை தாங்குவதாக ஐதீகம். இந்த பிரம்மோற்சவத்தில் எப்படி வாகனங்களாக சேஷன், கருடன் போன்றவர்களும், சிம்மம், யானை, குதிரை போன்ற விலங்குகளும், ஹம்சம் போன்ற பட்சிகளும், ஹனுமன் போன்ற பரம பக்தரும், சூரியன், சந்திரன் போன்ற தேவர்களும் சேவை செய்யும் போது தங்களுக்கும் இதில் பங்கு வேண்டும் என்று இந்த அஷ்டத்துக்கு பாலகர்களும் இன்று இந்த வாகனத்தை தாங்குவதாக ஒரு ஐதீகம். அதாவது தாயாருக்கு தங்கள் கைங்கரியத்தை செய்கிறாளாம். அங்கன்யா நாளத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே என்று திருப்பாவையில் பாசுரமிட்டாள் ஆண்டாள் பிராட்டி. அதாவது இந்த பூலோகத்தில் சின்ன சின்ன பிரதேசங்களை ஆளும் அரசர்களும் தங்கள் செருக்கையெல்லாம் விட்டு, அதாவது கர்வத்தை விட்டு பகவானின் திருவடியில் வந்து சரணமடைகிறார் போல நாங்கள் இப்போது கூட்டமாக வந்து உன் பள்ளியறைக்கு வந்து நீ கண்டிருந்து பார்க்க மாட்டாயா என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பக்தர்களே, நாமும் அத்தனை துர்குணங்களையும் விட்டுவிட்டு இந்த சர்வ பூபால வாகனத்தில் ஏந்தியர்களுக்கும் தாயாரை நாம் சேவிக்கலாம். இதில் இன்னொன்று கூட உண்டு. அபிமான பங்கம் என்றதும் இன்னொரு விஷயம். துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் செய்த பால லீலைகளில் ஒன்று காளிங்க நர்த்தனம். காளிங்கன் என்கிற அந்த சர்பத்தின் செருக்கை, அபிமானத்தை பங்கப்படுத்தி அதனது தலையிலே நின்று நர்த்தனமாடினானாம் கண்ணன். பின்பு அந்த காளிங்கன் தனது செருக்கை விட்டு கண்ணனை தொழுது மன்னிப்பு வேண்டியதாம். அதே போல நாமும் நமது துர்குணங்களெல்லாம் விட்டு இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் இந்த தாயாரை இதே விஷயமாக நாம் வேண்டுவோம். இந்த போக மண்டபம், புஷ்ப மண்டபம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருமலையை புஷ்ப மண்டபம் என்பார்கள். அதே போலதான் இந்த சர்வ பூபால வாகனமும் வண்ண வண்ண புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு புஷ்ப மண்டபமாக இப்போது நமக்கு காட்சி அளிக்கிறது. அந்த புஷ்பங்கள்லாம் என்ன விதமான பாக்கியம் செய்தனவோ இதோ இப்போது இந்த அழகான மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அதன் நடுவே தாயார் தனது வலது திருக்கரத்தால் அபயமுத்திரையோடு நமக்கு வந்து நம்மை எல்லாம் சரணமடைய சொல்கிறாள். அன்று சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சக என்று கீதாச்சாரியனாக மகாபாரத போரின் முதல் நாளில் அந்த தேர்க்கட்டலில் நின்று கொண்டு உரைத்தார் அல்லவா திருவேங்கடமுடையான். அதையே இப்போது பத்மாவதி தாயாரும் இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்டித் தருகிறாள். ஸ்ரீரங்கம் போக மண்டபம், காஞ்சிபுரம் தியாக மண்டபம், நமது திருமலை புஷ்ப மண்டபம் என்று சொல்வார்கள். அந்த திருமலையில் பசுமை வாய்ந்த சூழ்நிலையில் இல்லாத மலர்களே இல்லையாம். எம்பெருமானின் திருமேனியை ஸ்மரிக்க வேண்டும், அவரது திருத்தோள்களுக்கு மாலையாக வேண்டும் என்பதற்காகவே அந்த திருமலையில் புஷ்பங்கள் வழக்கத்தை விட அதிகமாக மலர்கிறதாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட புஷ்பங்களால் உருவானதே இதோ இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் இந்த சர்வ பூபோள வாகனம்.
விட்டலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர்சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்று எம்பெருமானின் அவயவங்களை தாமரை மலர்க்கு ஒப்பிட்டார் சுவாமி நம்மாழ்வார். பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரங்களில் பாலகோபாலனை பூச்சூட்டிக் கொள்ள அழைக்கும் போது 10 வகையான புஷ்பங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்ட வாராய் என்று ஆரம்பித்து 10 பாசுரங்களிலும் 10 வகையான புஷ்பங்களை குறிப்பிட்டார். அந்த புஷ்பங்கள் எல்லாம் இதோ இந்த சர்வ பூபால வாகனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனவாம். ஆனாலும் அந்த மலர்களுக்கு என்ன ஏக்கம் தெரியுமா? நாம் இந்த மண்டபத்தை தானே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம், எப்போது நாம் தாயாரை போய் சேருவோம் என்று. நாமும் அந்த புஷ்பங்களைப் போலத்தான் இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் தாண்டி எப்போது தாயாரை சரணமடைவோம், அவருடைய திருவடிகளை பற்றுவோம் என்று நாமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்கள் அஞ்ச வேண்டாம், என் திருவடிகளை பற்றுங்கள், உங்களை நான் பகவானிடம் கொண்டு சேர்க்கிறேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுக்கத்தான் ஸ்ரீ பத்மாவதி தாயார் வந்திருக்கிறாள். பக்தர்களே, திருச்செங்கனூர் மட்டுமல்லாது இந்த சென்னையிலும் இந்த தீநகரிலும் எழுந்தருளி இருந்து அங்குள்ள பக்தர்களுக்கும் இதே போல காட்சி அளிக்கிறாள் தாயார். ஆகவே அந்த தாயாரை இப்போது நாம் வேண்டுவோம். தேவி தேவி பரஜானம், தேவி தேவி கரம் சுகம், தனம் தேகி யச்சோ தேகி பிரசீத ஹரிவல்லபே என்று அந்த தாயாரிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். வேதத்தில் குறிப்பிட்டிருப்பது போல இவள் வேதவல்லி தாயார், நித்திய சுமங்கலி. ஸ்ரீமன் நாராயணன் திருமார்பில் வாசம் செய்து கொண்டு நமது பாப புண்ணியத்துக்கு ஏற்ப செல்வங்களை வாரித் தருபவள் இந்த பூபால வாகனத்தில் எழுந்தீர்களுக்கும் தாயார்தான். ஆகவே அந்த தாயாரை இருகரம் கூப்பி சேவிப்போம். தேவேந்திரனுக்கு அன்று அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அளித்த தாயார் அமராவதி பட்டணத்தையும் சேர்த்து அளித்தாளாம் என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நாமும் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். இருகை கூப்பெண்ணால் கூப்பாதவாய் என்னவனை ஏத்தாதென் நெஞ்சமே தன்கத்தா நாமேலும் தங்க முயற்சியவாய் தாழ்விதம்பின் மீது வாய்ந்து எங்கே தவம் பொங்காத தன்னம்பால் வேளவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன்பால் நன்னிறம் கொள்ளார் முயற்சியவாய் தாழ்விதம்பின் மீது வாய்ந்து எங்கே தவம் பொங்காத தன்னம்பால் வேளவாய் கண் வளரும் என்னுடைய கண்ணன்பால் நல்நிறம் கொள்கார் சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் நமாமி வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடு ஆண்டு பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடு காலம் பழிப்பிலோம் நாங்கள் நிலத்தில் இடுவதன் முன் நாளை நகரமும் நன்கறிய அண்ட குலத்து கதிபதியாண்ட குலத்திருள்ளீர் வந்து தந்தை 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 திருவிழவில் அந்தியம் போதில் அறிய செஞ்சுடராய பொறுபடைவானனை மெய்யிர நல்லதோர் சாந்தமும் தந்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து திசை கரவம் திருத்தி எம்பெருமாள் நமோ நாராயணாவின் பவைத்திரன்
அல்வழக் கொண்டுமில்லா நல்வகையால் நமோ நாரா பல்லாண்டன் அபவித்திரனை நல்லான் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே கதிராயிரமிரவே கலந்தரித்தால் ஒத்தனேல் முடியன் எதிரில் பெருமை ராமனை இறைக்கமிடம் நாடுதிரும் கரல் பொருள் தோல் இரணிய நாகம் பிளந்தறியாய் உதிரமலைந்த கையோல் இருந்தாலை உள்ளவா கண்டாருளரவே கலந்தொரித்தால் ஒத்தனேல் முடியன் எதிரில் பெருமை ராமனை இரக்கமிடம் நாடுதிரும் கரல் பொருதோல் இரணிய நாகம் பிளந்தறியாய் உதிரமலைந்த கையோல் இருந்தாலை உள்ளவா கண்டார் நாந்தகம் சங்கதண்டு நானொடைச்சார்கம் திருச்சக்கரம் ஏந்த பெருமை ராமனை இரக்கமிடம் நாடுதிரேந்தல் மகிழ்ச்சி கடுஞ்சிலை தன்னிருப்ப வேந்தர் தலைவன் சரகராசந்தன் வேள்வியில் கண்டார் கொலையானை கொம்ப பறித்து கூடலர் சேனை பொறுதிழையா சிலையால் மராமரமேத தேவனை சிக்கன நாடுதிரம் தாங்கிச் சென்று தளர் வரை கொண்டழைப்ப அலையால் தலைக்கடலை வீத்திருந்தானை அங்கொத்தை கண்டார் உடயம்பரந்த நடுவு சூழலில் தொல்ல வடிவு கொண்டா மாய குழவி அதன நாடரில் வம்மென் சுவடுரைக்கு அல்வினை ஏழினையும் வீயப்பொழுது வியர்த்த நின்றானை மெய்மையே கண்டார் செஞ்சடை நான் முகனும் முறையால் சீரேறு வாசகம் செய்ய நின்னா திருமாலை நாடுதிரே கொங்கை உறுப்பினியை வழியை பிடித்து கொண்டது சேனை நடுவு போர் செய்ய சிக்கன கண்டாடி உடைப்பேச்சு துஞ்சா புனர்முலை வாய் மடுக்க வல்லானை மாமணி வண்ணனை மறுவிடம் நாடாயிரம் பெருந்தேவிமாரோடு பபமாழ்வரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானே கண்டாருங்கே வெஞ்சுடர் திருச்சக்கரமேந்த கையன் உள்ளவிடம் பிணவேல் உமக்கிரவம் வெஞ்சுவடுரைக்கு வெண்குடிமேல் தேர்மிசை முன்பு நின்று கள்ளப்படை துணையாகி பாரதம் கை காத்து நின்னா அரசர்கள் தம் முகப்பே நாழிகை போக படபுருதவன் தேவகிதன் சிறவாளி கொண்டரை மறைப்ப செயத்திரதஞ்சலையை பாலில படைபுருதவன் பக்கமே கண்டாமலையும் மறிகடல்களும் மொத்தம் யாவும் எல்லாம் தின்னம் விழுங்கி உமிழ்ந்த தேவனை சிக்கன நாடுதிரம் கரியதோரேனவாகி இருநிலங்கிழந்து வண்ணம் கருங்குழல் மாதரோடு மணந்தானே மாயனை கண்ட சுவடு உரைத்து புறவி முகம் செய்து சன்னலோங்கி விழகழனி புதுவை பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவமனமுடை பத்தருள்ளார் பரமனடி சேர்வர் புறமேனி மாயனை கண்ட சுவடு உரைத்து புறவி முகம் செய்து சென்னாலோங்கே விலகழனி புதுவை பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பரவமனமுடை பத்தருள்ளார் பரமனடி சேர்வர்களே.
கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் பார் கலந்த வழுவைத்தான் பாம்பினையான் சீர் கலந்த சொல்லினைந்து போக்காரே சொல்வினையின் ஆழ்துயரை எங்கினாய்ந்து போக்குவரே போது கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் பார் கலந்த வழுவைத்தான் பாம்பனையான் சீர் கலந்த சொல்லினைந்து போக்காரே சொல்வினையின் ஆழ்துயரை எங்கினாய்ந்து போக்குவரே போது போதும் சிறிது நின்னாலும் எப்போதும் சொல்ல நெஞ்சே எப்போதும் கைகளா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கடலே ஏத்த முயான் எப்போதும் இன்னும் இனிச்சிறிதும் நின்னாலும் எப்போதும் இதே சொல்ல நெஞ்சே எப்போதும் கைகளா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கடலே ஏத்த முயான் சுமந்தெழுந்து முந்து தணிந்து இயத்துவாய் எம்மொழி கூடி நயப்புடைய நாவின் தொடர்கிழவே உள்பொதிவோம் நற்பு
अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्वितं होतारं रत्नधातं गायन्ति त्वा गायर्तिनोर्चन्तर्कमर्किणाः ब्रह्माणस्त्वा सदाकृतबुद्ध्वंसमीवये मिरे यत्सानोत्साडमारुहद्भूर्यस्पृष्टकत्वं तदिन्द्रो अर्थं चेदति यूथेन वृष्टिरेदति युक्ष्वाहि केशिना हरिवृषाणा कक्षप्रा अथानयेन्द्र सोमपागिरामपुष्टिं चर हे स्तोमाङ्गभिस्वराभिगृणीह्यारूव ब्रह्मा च नो वसोचतेन्द्र यज्ञं च वर्धय उत्थमिन्द्राय शंस्यं वर्धनम्बुर्निषिधे शक्रो यथा शुषेषु नोरारणः सख्येषु च तमित्सा कित्तयीमहे तं रागेतं सुवीर्ये शक्र उत नश्च गतीन्द्रो वसुदयामानः सुविवृतं सुनिरतमिन्द्रत्वातातमिद्यशाः गवामपव्रतं हृदगणश्वराधो अद्रिवः न हि त्वा रोदसी उभेर्घायमानमिन्वातः तेषस्वर्वतीरपः सङ्गा अस्मभ्यं धूनिः आश्रुत्कर्णश्रुतीह वन्नोतित्यदुष्ममेघिराः इन्द्रस्तोममिमं मम कृष्वा इदश्चिदन्तारं विद्माहित्वा वृषन्तमं वादेषहवनश्रुतं वृषन्तमस्सहोमः ऊतिं साहस्तता माम् आदूना इन्द्रकौशिकमन्दसारस्सुतं पीप नव्यमाय प्रसूतिरकृधीसाहस्रशामिषन् परित्वा गर्वणो गिरा इमा भवन्तु विश्वताः वृद्धायुमनुवृद्धायो दुष्टा भवन्तु दुष्टायः ॐ इषेत्वोर्जे त्वा वाजवस्थोपाजवस्थदेवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे ॐ चमसो देवपाणः अरागुम् इवाग्ने नेमिर्देवागस्त्वं परिभूरसि आवह देवान् यजमानाय अग्निमग्न आवह सोममावह अग्निमावह प्रजापतिमावह इन्द्राग्नी आवह इन्द्रमावह महेन्द्रमावह देवागुम् आज्यपागुम् आवह अग्निगुं होत्रायावह स्वं महिमानमावह आचाग्ने देवान्वः सुयजा जयजजातवेदः ॐ अग्न आयाहि वेदये गृह्णानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि ॐ अंजताय व्यंजताय समञ्जाताय क्रतुङ्गृहा ते मधुवा भियञ्जाताय सिन्धोरुच्वा से पतया तमुक्षाना हिरण्यपा वाः पशुमा सुगृह्णताः आउवा देवीरभिष्टया आपो भवन्तु पीतये शय्योरभिश्रावन्तु नः हरिः ॐ समुद्रतनया
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ